இதை காலையில் 2 சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ ஹோல் டேக்கு எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரிச். இல்லைப்பா எனக்கு வெள்ளை தோசை, அதாவது அரிசி தோசை மட்டும்தான் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கடைசியில் ஒரு 4 சட்னி சொல்கிறேன், அதோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா பட்டாசாக இருக்கும். பெசரட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் நான் சோக் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த பச்சை பயிரை வடித்து ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு எப்போ பச்சை மிளகா, சின்ன சைஸில் ஒரு அரை பல்லாரி, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன டீஸ்பூன் சீரகம், அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அரைக்கிறதுக்கு. அப்புறம் மல்லித்தலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மையாக அரைச்சி நல்லா நார்மலாக தோசை பத கன்சிஸ்டன்சிக்கு இருந்தாலே போதுங்க. நல்லா கல்லை சூடு பண்ணிவிட்டு இதை நார்மலாக நீங்கள் சுட்டு எடுத்தீங்கனாலே அவ்வளோ ஈஸியாக வருங்க. திருப்புறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சுலபமாக இருக்கும். நான் இதுலேயே காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போது ஒரு 4 சட்னி: புதினா சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி. கார சட்னியோட ரெசிபி நம்ம சேனல்லையே இருக்குங்க, நான் அதை லிங்க் பண்ணுறேன். அது போக இப்போ வந்துட்டு தேங்காய் சட்னிக்கு நீங்கள் எப்பவும் போல் அரைக்கிற மாதிரி அரைங்க. பட் ஆனால் பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகா, அதாவது வரமிளகா போட்டுக்கோங்க. ஒரு 2 பூண்டு போட்டுக்கோங்க. அதோடு போட்டு அரைச்சி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா பட்டாசாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லா பெரிய தோசையாக ஒரு 5 தோசை கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பசு விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.